உலகத்திலேயே முதலாக மக்கள் பயன்படுத்தியது தமிழ் மொழி என்பதுதான் அது. The language spoken here is one of our mother tongues. தமிழ் மொழியானது உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி என்று கூறுவதுதான் சிறப்பானது. இந்த உலகம் தமிழை ஏன் இப்படி கொண்டாடுகிறது? தமிழ் மொழியை மட்டுமல்ல, தமிழரின் வாழ்வியல், கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகம் உற்று நோக்கக்கூடிய காரணம் என்ன? பாண்டியன், அம்மா, அதியமான், மருதை, சேலம் இவையெல்லாம் தமிழ் பெயர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இவையெல்லாம் ஊர் பெயர்கள் என்று சொன்னால் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஊர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை, உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது பாண்டியன் என்ற ஊர் இருக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அம்மா என்ற பெயர் கொண்ட ஊர் இருக்கிறது. துருக்கியில் அதியமான் என்ற ஊர், நார்வேயில் ஊரான் என்ற ஒரு இடம், ஜப்பானில் மருதை, இங்கிலாந்தில் சேலம், கனடாவில் வெல்லூர், உலகில் 24 இடங்களின் பெயர் மதுரை என்றுள்ளது. இப்படி உலகம் முழுவதும் 46,000க்கும் மேலான ஊர்கள் தமிழ் பெயர் கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார் கடல்சார் தமிழ் ஆய்வாளரான ஒரிசா பாலு அவர்கள். இவையெல்லாம் தற்செயலாக அமைந்ததோ அல்லது அந்த மொழிக்கும் தமிழுக்கும் உண்டான ஒலி ஒற்றுமையோ இல்லை. இதற்கான பதில் தமிழரின் கடல் வழி பயணங்களில் இருக்கிறது. உலகில் எங்கெல்லாம் ஆறுகள் கடலில் கலக்கின்றனவோ அங்கெல்லாம் ஊர் பெயர்கள் தமிழை தாங்கி நிற்கின்றன. தமிழர்கள் கடல் பயணங்களின் மூலமாக இந்தோனேஷியா, பப்புனியோகுனியா, ஹவாய் வழியாக தென் அமெரிக்கா, வட அமெரிக்காவிற்கும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வழியாக பெருநாட்டிற்கும் சென்று சோழி, முத்து, லவங்கம், மிளகு, மஞ்சள் போன்றவற்றை வாணிபம் நடத்தியதோடு அங்கே தங்களது கலாச்சாரத்தையும் பதித்துள்ளனர். ஆம், இன்று நாம் அதிக லாபம் தரக்கூடிய தொழில் என்று பேசிக் கொண்டிருக்கும் ஏற்றுமதி தொழிலை அன்றே நம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். எந்தவித நவீன போக்குவரத்து வசதியும் இல்லாத பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழன் எப்படி இத்தனை தேசங்களுக்கு பயணித்தான் என்பதை இந்த காணொளியின் இறுதியில் கூறுகிறேன். அதற்கு முன்னர் அவன் உலகம் முழுவதும் வாழ்ந்ததற்கான தடயங்கள் என்ன என்று சொல்கிறேன், கேளுங்கள். நீங்கள் வலைதளத்தில் ஆஸ்திரேலியா எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது என்று தேடினால் 1606ஆம் ஆண்டு டச்சு கடலோடி வில்லியம் ஜேம்ஸ் கண்டதாகவும், பின்னர் பிரிட்டிஷ் கடலோடி ஜேம்ஸ் குக் என்பவரின் உதவியுடன்